கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கூட்டம் அலைமோதுகிறது. கூட்ட நெரிசலால் பக்தர்கள் பலரும் ஐயப்பனை பார்க்காமலேயே இருமுடி கட்டி நெய் தேங்காயை பம்பை கன்னிமூல கணபதி கோவில் அருகே உடைத்து திரும்பி வருகின்றனர். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவசபாபதி. வணக்கம் சிவசபாபதி, எவ்வளவு நேரம் காத்திருப்புக்கு பின் பக்தர்கள் அங்கே அனுமதிக்கப்படுகிறார்கள்? அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விவரங்கள். சபரிமலை ஐயப்பன் கோவில் மண்டல பூஜைக்காக திறக்கப்பட்ட 2ஆம் நாள் இன்று பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவரை 2 லட்சம் பக்தர்கள் தரிசனம் செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பம்பையிலிருந்து சபரிமலைக்கு ஏற கூட்டமும் மிக அதிக அளவுல இருக்கு. இவங்க எல்லாமே பல இடங்கள்ல தடுத்து நிறுத்தப்பட்டு சபரிமலைக்கு அனுப்பப்பட்டு வர்றாங்க. இது மட்டுமல்லாமல் கூட்ட நெரிசல் மிக அதிகமாக இருக்கிறதுனால, தடுத்து நிறுத்தப்பட்டதுனால இங்க பாத்தீங்கன்னா நெரிசல் ஏற்பட்டு பலருக்கு அதாவது சரியான குடிநீர் மற்றும் உணவு கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் இருக்கு. இது மட்டும் இல்லாம அதாவது வசதிகளும் இல்லாம இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா இந்த நெரிசல்ல பலர் மயக்கமடையும் சூழ்நிலையும், பலர் மயக்கமடைந்து இருக்கிற சூழ்நிலையில பாத்தீங்கன்னா சபரிமலையை பக்கத்துல போன பல பக்தர்கள் என்ன செய்யறாங்கன்னா, சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்யாமல் மீண்டும் திரும்பி பம்பைக்கு வர்றாங்க. பம்பையில அங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க கொண்டு வர அதாவது ஐயப்பனுக்காக கொண்டு வந்த அந்த நெய் தேங்காயை கன்னிமூல கணபதி கோயில் அருகே உடைச்சு தங்களுடைய ஊருக்கு திரும்பி கொண்டு ஒரு சூழ்நிலை இருக்கு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, நெருக்கல்ல இருந்து எரிமேலி செல்லும் பாதையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு வாகன போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுத்துன்னே சொல்லலாம். ஏன்னா நிலக்கல்ல பாத்தீங்கன்னா வாகனங்கள் நிறுத்தக்கூடிய இடங்கள் சரிவர இல்லாதனாலையும், அது மட்டும் இல்லாம நிலக்கல்ல வாகனங்கள் நிறுத்தம் நிரம்பி வழிவதனாலையும் இந்த வர்ற வாகனங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறுத்துவதற்கு உண்டான இடம் இல்லை. அப்படிங்கிறதுனால 10 கிலோமீட்டர் வரை வாகனங்கள் காத்து நிற்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து நிலக்கல்ல இருக்கிற வாகனங்கள் எல்லாமே வெளியேறினாலே இந்த வாகனங்களும் அங்க நிறுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இதனால பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சாலையின் மறுபுறம், அதாவது ஒரு புறத்துல நிறுத்தி வைக்கப்பட்டு காத்திருக்கும் ஒரு சூழல் ஏற்பட்டது. வரும் காலங்கள்ல பாத்தீங்கன்னா இனியும் ஐயப்ப பக்தர்களுடைய கூட்டம் மிக அதிகரிக்கும், வாகனங்களுடைய எண்ணிக்கையும் மிக அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால கேரள அரசாங்கமும் தேவஸ்வம் போர்டும் அதே மாதிரி போலீசாரும் இதை சரியான முறையில ஒழுங்குபடுத்தினா தான் பக்தர்கள் திருப்திகரமான முறையில, சந்தோஷமான முறையில போய் ஐயப்பனை தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்ப பக்தர்களுடைய ஒரு கோரிக்கையாகவும் அவர்களுடைய வேண்டுதலாகவும் இருக்கு. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.